வணக்கம். இந்த வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு, குறிப்பாக ஃபிசிக்ஸ் எழுத போகிறவங்களுக்காகுது. நமக்கு இன்னும் 9 நாட்கள் தான் இருக்குது. அப்படி தானே? இன்னைக்கு தேதி வந்து 20, 2ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது, March 2. ஸோ இதில் ஒரு 8 நாள், அதில் ஒரு நாள், 9 நாள் தான் இருக்குது. ரொம்ப தீவிரமாக எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் 70 மார்க்ஸ் எக்ஸாமு. அதில் 15 மார்க்ஸ் வந்து 1 மார்க்ஸு, அதே மாதிரி 12 மார்க்ஸு 2 மார்க்ஸு, 18 மார்க்ஸ் 3 மார்க்ஸு, அப்புறம் 25 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அதில் குறிப்பாக 1 மார்க்கை பொறுத்தவரையிலையும் நமக்கு 15 1 மார்க்ஸ். அதில் வந்து ஒவ்வொரு லெசன்லேயும் எண்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறது வழக்கம். எல்லா லெசன்லேருந்துமே புக்கு எக்ஸசைஸ்லேருந்து கொஸ்டின் வந்து வரது வழக்கம். மேக்ஸிமம் வந்து ஒரு 15 கொஸ்டினில் ஒரு 10 கொஸ்டின் வந்து வரலாம், எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் அதிகபட்சம். அதுக்கு மேலே மீதி கொஸ்டின்ஸ் வந்து புக்கு உள்ளேருந்து, நமக்கு லெசன் உள்ளேருந்து கேட்குறது வழக்கம். அதில் கொஸ்டின் வந்து தியரிட்டிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம். அப்படி தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறது வழக்கம். ஸோ அப்போ 15 out of 15, 1 மார்க்கில் 15 out of 15 வாங்கணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் வந்து தரவாக வச்சுருக்கணும். 10 லெசன் 11 லெசனுக்கும் எக்ஸசைஸ் கொஸ்டினை வந்து தரவாக வச்சுருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் கொஸ்டின் மாதிரியே இருக்கும். அதே மெத்தடில் அதே சென்டென்சஸ் எல்லாமே இருக்கும். ஒரு வேர்டை மாற்றிருப்பாங்க அல்லது நம்பரை மாற்றிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து இது எக்ஸசைஸ் கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய தடவை திரும்ப அதை படித்ததுனால இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சதுனால கொஸ்டினை படித்தோடனே இதுதான் ஆன்சர்ன்ட்டு இது பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி ஏமாந்து போயிடும். போனதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் வந்து அது மாதிரி கேட்டாங்க. நம்பரை மட்டும் மாற்றிருப்பாங்க, ஒரு வேர்டை மாற்றிருப்பாங்க. அப்போ ஆன்சர் மாறும். அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டின் நல்லா படித்து பார்த்துட்டு நம்ம வந்து ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணணும். அது ஒரு விஷயம். அடுத்தது புக்கு உள்ளேருந்து கேட்குறது, லெசன் உள்ளேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் வந்து எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்ன லிங்க் அப்படின்னா, இப்போ வால்யூம் 1ல் ஒரு 100 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், அது தமிழ் மீடியம் தனியாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்குது. அதே மாதிரி வால்யூம் 2ல் 100 கொஸ்டின்ஸ், அதுக்கும் தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கீயும் இருக்குது, அதுக்கும் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து புக்கு இன்சைடு, அதாவது லெசனை வந்து தரவாக படிச்சிருக்கேன், வெறும் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு இல்லாமல் 1 மார்க் பேஸ் பண்ணி உள்ளெல்லாம் வந்து தரவாக படிச்சிருக்கேன், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக இதை வந்து டெஸ்ட் எழுதலாம். இந்த கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பிரிண்ட் போட்டு கூட நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதலாம். இது பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ், ஒரு 1.5 hours நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 1.5 hours ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 1.5 hour உட்காந்து எழுதுகிற மாதிரி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேயா? எழுதும்போது நம்ம எப்படி எக்ஸாம்பிள் எழுதுவோமோ அது மாதிரி எழுதணும். கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன் வித் ஆன்சர் எடுத்து எழுதணும். சைடில் வந்து ரஃப் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்குறது சைடில் பேப்பர் வச்சுக்கணும். அப்படி பண்ணிவிட்டு 1.5 hour டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 100 கொஸ்டினை ஆன்சர் பண்ணிவிட்டு அதுலேயே ஆன்சர் கீ கொடுத்துருங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 2 இதுவுமே தனித்தனியாக நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். வால்யூம் 1க்கு 100 கொஸ்டினுக்கு, வால்யூம் 2க்கு 100 கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். 1. அடுத்தது என்ன பண்ணலான்னா, இது சரியாக படிக்கலை, நான் வந்து 1 மார்க் எப்படி படிக்கிறேன்னே ஐடியா இல்லை, நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் படித்ததில்லை அப்படிங்கிறவங்க, வெறும் புக் எக்ஸசைஸ் கொஸ்டின் மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஒரு ஓப்பன் புக் டெஸ்ட்டாக எடுத்து எழுதலாம். ஓப்பன் புக் டெஸ்ட்னால் நமக்கு வந்து புக்கை பக்கத்தில் வச்சுக்கலாம், இந்த கொஸ்டின் பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் பக்கத்தில் வச்சுக்கலாம், ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு, ஆர்டராக தான் இருக்குது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் லெசன், அடுத்த 20 கொஸ்டின் செகண்ட் லெசன், அடுத்த 20 கொஸ்டின் தேர்ட் லெசன், ஆர்டராக தான் இருக்குது. ஸோ ஆர்டராக தான் இருக்கும். இப்போ லெசன் வைஸ் தான் கொஸ்டின் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து ஃபஸ்ட் லெசனையும் கையில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தே ஆன்சர் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதாவது 1 மார்க் எப்படி கேட்குறாங்க, எங்கெங்கேருந்துலாம் 1 மார்க் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டே. ஸோ அப்போ பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்கன்னா அது எந்த ஏரியாவில் இருக்குது, ஏற்கனவே ஆல்ரெடி 5 மார்க் 2 மார்க்லாம் படிச்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ அதை அந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதலாம். அது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கொஸ்டினுக்கு எங்கே ஆன்சர், அந்த எதை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க, அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், ஃபார்முலா இருக்கும், யூனிட் இருக்கும் இல்லையா, அப்போ அதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கணும். ஓகே, அப்போ பின்னாடி வந்து அதை மட்டும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணலாம். இது இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு லெசனில் இருக்கிற எல்லா 1 மார்க்கும் இதில் வந்து கேட்ட முடியாது. 20 கொஸ்டின் ஒரு லெசன் கேட்டுக்கணும், 20 கொஸ்டின் தான் அந்த லெசன்லேருந்து கேட்க முடியுமா? அப்படி கிடையாது. 100 கொஸ்டின் கேட்கலாம், அவ்வளவும் கேட்க முடியாது. நம்ம டெஸ்ட்டில் வந்து அவ்வளவும் கேட்க முடியாது இல்லையா. ஸோ அது சாம்பிளுக்கு தான் 20 கொஸ்டின்ஸ். அப்போ ஆனால் அந்த 20 கொஸ்டின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா, புக்கை பார்த்தே ஆன்சர் பண்ணால் எப்படி கேட்குறாங்க, ஒரு 1 மார்க் வந்து கொஸ்டினை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த பாயிண்ட்டை வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அப்போ நீங்களே வந்து ஒரு லெசனில் வந்து இப்போ நான் சொன்னேன், இப்போ ஒரு லெசனில் 100 கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இப்போ 20 கொஸ்டின் தான் இதில் கேட்கலாம், மீதி 80 கொஸ்டின் எங்கேருந்துலாம் கேட்கலாம், எப்படி கேட்கலாங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி நீங்களே படிக்க ஆரம்பிச்சிட்டு நீங்களே கொஸ்டின் எடுக்கவும் ஆரம்பிச்சிடுங்க. அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட முடியும். அப்போ கண்டிப்பாக 1 மார்க் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரைனிங்கை நீங்கள் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஓகே, ஸோ ஒரு ஓப்பன் புக் டெஸ்ட்டாகவே இந்த 2 கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிட்டு ஃபைனலாக எப்படி ஒரு டெஸ்ட் எழுதுனா எவ்வளோ மார்க் எப்படி நம்ம பார்க்கமோ அதே மாதிரி எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் கீயை வச்சுட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு மார்க் போட்டு பார்த்துக்கலாம். தப்பாக இருந்ததுன்னா திரும்ப அந்த இடத்துல போயிட்டு புக்கில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த இடத்துல போயிட்டு பாயிண்ட்ஸை ரீட் பண்ணி என்ன தப்பு அப்படின்னு பார்த்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் புக் டெஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக ஃபார்மலாக நம்ம எப்படி டெஸ்ட் எழுதுவோமோ அதே மாதிரி எழுதுனவங்க கூட கடைசியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் கீ பார்த்துட்டு எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் புக்கை வச்சுட்டு எந்தெந்த ஏரியாவிலேருந்து அந்த கொஸ்டின் வந்திருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த இதை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க, இந்தந்த ஏரியாவில தான் கொஸ்டின் கேட்குறாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான் மெயின் எய்ம், இந்த டெஸ்ட்டோட மெயின் எய்ம். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் இப்போ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த இதிலே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ போலார் மாலிகுல், கீழ்கண்டவற்றுள் எது மின் முனைவுள்ள மூலக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் வந்து ஏ H2, ஆப்ஷன் பி O2, ஆப்ஷன் சி CO2, ஆப்ஷன் டி HCl அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் எது ஆன்சர் வரும் அப்படின்னா போலார் மாலிகுல் வந்து இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் HCl. அப்போ மீதி உள்ளதெல்லாம் வந்து என்னது நான் போலார் மாலிகுல், மின் முனைவற்ற மூலக்கூறு அப்படின்னு தெரியணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிடுவீங்கல்ல, இது இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அப்போ போலார் மாலிகுல் எது நான் போலார் மாலிகுல் எதுங்க லிஸ்ட் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் புக்கில், அதை ஃபுல்லாக படிச்சுக்கணும். அந்த கொஸ்டினை மட்டும் இதுக்கான ஆன்சர் இதுதான் அப்படின்னு படிக்காமல் இதே கொஸ்டினை வேறு எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராகணும். அதுதான் அந்த டெஸ்ட்டோட நோக்கம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், போலார் மாலிகுலுக்குலாம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன புக்கில் இருக்குது அதை நோட் பண்ணி வச்சுக்கணும், ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். நான் போலார் மாலிகுல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும், அதை படிச்சுக்கணும். அடுத்து அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, ஒரு மின் இருமுனையானது தீட்டா கோணத்தில் சீரற்ற மின்புலத்தில் வைக்கும் பொழுது அது உணர்வது, அதாவது the electric dipole when it is placed at an angle theta in a non-uniform electric field it experiences அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ இது என்னன்னா, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா சீரற்ற மின்புலத்தில் ஒரு மின் இருமுனையை கொண்டு போய் வச்சோம்னா அது உணர்றது ரெண்டுமே உணரும். ஒன்று வந்து ஒரு திருப்பு விசையும் உணரும், ஒரு தொகுபையின் விசையும் உணரும், ரெண்டுமே வரும். போத் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் அண்டு நெட் டார்க் ரெண்டுமே வரும். அதுதான் ஆன்சர். அப்போ இதை வந்து அண்டர்லைன் பண்ணணும். அந்த இடத்துல எந்த இடத்துல வருது புக்கில் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். கூடவே இதோட இன்னும் 2 கேஸ் இருக்குது, அதுக்கும் அங்கே கொடுத்துருப்பாங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதையும் சேர்த்து அண்டர்லைன் பண்ணணும். அதுதான் அப்போ இதை பேஸ் பண்ணி அப்படின்னா இதே மாதிரி வேறு மாதிரி எப்படி கேட்கலாம், ஒரு சீரான மின்புலத்தில் மின் இருமுனை வச்சா அது உணர்வது என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ சீரான மின்புலம்னா என்னது, திருப்பு விசை மட்டும் தான் வரும், தொகுபையின் விசை வராது, அது புக்கில் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது சீரான மின்புலத்திலேயே தீட்டா கோணத்தில் இல்லாமல் தீட்டா 0, அதாவது மின்புலத்துக்கு இணையாக அந்த மின் இருமுனையை சீரான மின்புலத்தில் வச்சா என்ன, அதாவது when a dipole is placed parallel to the uniform electric field அப்படின்னா it experiences neither force nor torque. ஓகே, அதாவது திருப்பு விசையும் உணராது, தொகுபையின் விசையும் உணராது அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். அப்போ இந்த மாதிரி 3 கேஸ் இருக்குல்லையா, அந்த 3 கேஸும் நீங்கள் வந்து ஹைலைட், இந்த ஒரு கொஸ்டின் படிக்கிறப்ப அது மாதிரி இன்னும் 3 கொஸ்டின் கேட்கலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்குது இல்லையா, அதுதான் இந்த டெஸ்ட்டோட நோக்கம். அப்போ அந்த 3 பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து அனலைன் பண்ணிக்கலாம். இப்படிலாம் இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கேட்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இது அடுத்தது இன்னொரு கொஸ்டின்
சாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்படி இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஒரு மின் இருமுனையினுடைய அச்சுக்கோட்டில் அதன் மையத்திலிருந்து 6 தொலைவில் மின்புலம் 2 நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னா, அதே 6 தொலைவில் அதனுடைய மையத்திலிருந்து நடுவரை கோட்டில் எவ்வளோ மின்புலம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1 நியூட்டன் பெர் கூலும். இதுதான் ஆன்சர். இது வந்து என்ன பேஸ் என்ன அப்படின்னா, அப்போ அச்சுக்கோட்டில் மின்புலத்துக்கு ஃபார்முலா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த டைபோலுக்கு என்ன ஃபார்முலா, அப்போ ஈக்குவட்டோர் லைனுக்கு என்ன ஃபார்முலா, ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, ஆக்சியல் லைனுக்கு 2p/4πε0r³ வரும். இங்கே வந்து ஈக்குவட்டோரியல் லைன் நடுவரை கோட்டில் p/4πε0r³ வரும். அப்போ அச்சுக்கோட்டில் இருக்கிறத போல் நடுவரை கோட்டில் அங்கே 2p இங்கே வெறும் p. அப்போ அதை போல் இதை பாதி அப்படிங்கிற அந்த லாஜிக் அது தெரியணும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலாஸை வந்து கம்பேர் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் நீங்கள் இந்த 100 கொஸ்டின்ஸு, இந்த 100 கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எப்படி 1 மார்க் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா நல்லா தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டின்ஸை சும்மா வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணாமல், நான் சொன்ன மாதிரி புக்கை வச்சுக்கிட்டு அதோட ரிலேட்டட் பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபிசிக்ஸில் 1 மார்க்கில் 15 out of 15 வாங்கிட முடியும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த 1 மார்க்கில் 15 out of 15 மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் 70 out of 70 வாங்குறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.